கோர்ட்ல வந்து ரவுடிசம் பண்றீங்களா? உங்களை இப்பவே உள்ள தள்ளிடுவேன். போங்கடா. டேய், கார்ல இருந்து இறங்கு. டேய், சொல்லிட்டே இருக்கேன். போடா பக்கம். டேய், போங்கடா. போங்கடா. வருண், டேய், யாரா நீங்க? எதுக்கு எங்க ஆளுங்களை அடிக்கிறீங்க? நாங்க அடிக்க வந்தது உங்க ஆளுங்கள இல்லடா, உங்க அம்மாவை. டேய், என்ன பாக்குறீங்க? அடிடா அவனை. என்ன பிரச்சனை போய் பாருங்க. சார் சார் எதுக்கு சார்? அவங்க எல்லாம் பார்க்கும் போதே ரவுடி பசங்க மாதிரி தெரியுது. தேவையில்லாம நீங்க போய் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கும் பொண்டாட்டி குடும்பம் குழந்தைன்னெல்லாம் இருக்குல்ல. ஒரு 2 நிமிஷம் இருங்க சார். அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போலாம். இப்பதான் வரீங்களாமா? ஆமா அத்தை. நீங்க அப்பவே கிளம்பிட்டீங்களே, ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஒண்ணு இல்லம்மா, வெண்ணிலாவும் நானும் என் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தோம்மா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிப்பா, நீ போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடியாகு. அத்தை, உங்ககிட்ட நான் காலையிலேயே பேசணும்னு நினைச்சேன். இப்போ இந்த சாந்தி முகூர்த்தம் சம்பிரதாயம் எல்லாம் வேணுமா? ஏமா, காலையில உன்கிட்ட சொல்லிதானே அனுப்பணும். இல்ல அத்தை, கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாமே. இங்க பாரு வெண்ணிலா, அக்காவுக்கு அப்படி ஒரு கனவு வந்ததுல இருந்து அவங்க மனசே சரியில்லை. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் என் பேர குழந்தைங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? ஏன் உங்க அப்பா அம்மாவுக்கு அந்த ஆசை இருக்காதா? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருப்பீங்க? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியும் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க? அதுக்காக இல்லத்த, நாங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதான். வெண்ணிலா, கணவன் மனைவி உறவுல சாந்தி முகூர்த்தம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. வருண், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ உண்மையை சொல்லு, வெண்ணிலாவை எங்க கூட்டிட்டு போயிட்டு வர?
அம்மா என் ஆபீஸ்க்கு தாம்மா போயிட்டு வரோம். இப்பெல்லாம் வெண்ணிலாவை அடிக்கடி உன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு வர போல. ஆ, அம்மா அது அது நீங்க தானம்மா சொன்னீங்க வெண்ணிலாவுக்கு பிசினஸ் ஐடியாலாம் சொல்லி கொடுக்கணும். அவ வீட்லயே இருக்காம உங்கள மாதிரி பிசினஸ்ல சாதிக்கணும்னு. அதனால தான் அவளை கூட்டிட்டு போய் பிராக்டிஸ் கொடுத்தேன். கரெக்ட் தான், நான் தான் சொன்னேன். ஆனா நீ அதுக்கு அவளை ஆபீஸ்க்கெல்லாம் கூட்டிட்டு போகணும். எதுக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போன? இல்ல இவ வருண பெரிய போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியாகி பால் சொம்போட வந்துட்டு இருக்கா. ஏ வெண்ணிலா, எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி வருணோட சேர்ந்து வாழ போற. இனிமே உன் லைஃப் ஹாப்பி தான். ஆமா, வருணுக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுல சம்மதமா? இல்ல அண்ணாமலையத்தை சொல்றாங்கன்னு தலையாடுறாரா? இல்லக்கா, அவரு முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல. இப்போ ரொம்பவே மாறிட்டாரு. என்ன இவ குழப்பறா? அக்கா, நீ சந்தோஷமா இருக்கியா? எங்கடி, கௌதம்னா மாறுற மாதிரியே தெரியலையே. இன்னும் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏதோ அத்தையோட சந்தோஷத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். என் லைஃப் தான் ஹாப்பியா இல்ல, நீயாவது ஹாப்பியா இரு.